ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ போல் ஜூஸ் தான் செஞ்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டோன்னா காலையில் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நட் ஜூஸோட இன்றைக்கி குழந்தைங்களுக்காக இட்லி உப்புமா கேட்டாங்க, அது செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ராகி புட்டு செஞ்சது லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருக்குது, அதுவும் எடுத்துருக்கேன். இன்றைக்கி சாலட் ஒன்று செய்ய போகலாம். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு க்ரீன் சாலட் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், இதோட மிளகா கட்டினா பச்சை பயிறு. ரொம்பவும் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான நம்மளுக்கு க்ரீன் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதோட ட்ரெஸ்ஸிங்காக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மோர் மிளகாவில் வேறு சால்ட்டு பெப்பர் எதுவும் போட தேவையில்லை. இதில் இருக்கிறதே நம்மளுக்கு போதும். கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் தூவி விட்டோன்னா போதும். இந்த டேஸ்ட்லேயே நம்ம சாப்பிட்றலாம். இந்த சாலட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் இந்த படுற மாதிரி. இந்த சால்ட்டே நம்மளுக்கு போதும். கையில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு க்ரீன் சாலட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு காலையிலேயே. இதோட மார்னிங் குடிக்கிறதுக்காக சுக்கு காஃபி, இஞ்சி பட்டை எல்லாம் போட்ட காஃபி தான். சுக்கு வெல்லம் ஒன்று மட்டும் போட்டுங்க, ஏலக்காய் போட்டுருக்கு. அந்த பட்டைத்தூள் போட்டு நான் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி பட்டைத்தூள் செஞ்சு வச்சது. இது குடிக்கும்போது நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு இன்றைக்கி ஜீரா ரைஸ் செஞ்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சோயா சங்க்ஸ் போட்டிருக்கு, கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு. அப்புறம் சோயா சங்க்ஸில் 65 கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி டீப் ஃப்ரை பண்ணாமல் சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இதுவே நல்லாயிருக்கும், எண்ணெய் நிறையா எடுக்காமல். இதோட கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம், அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துருக்கேன். இதுவும் லஞ்சுக்கு கொடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்குவாங்க. அப்புறம் குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் வாழைப்பழமும் தான் இருக்குது, இது நான் கொடுத்துட்றேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சிம்பிளாக முடிச்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.